வணக்கம் குட்டீஸ், நான் தான் உங்கள் மைத்ரேயி அம்மா பேசுகிறேன். பலாப்பழம் தந்த குரங்குகள் என்ன நம்ம கன்னிக்கோயில் ராஜா மாமா எழுதின கதையை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். பலாப்பழம் தந்த குரங்குகள். ஒரு காடு. யானை கூட்டம் தண்ணீர் குடித்தன. அந்த கூட்டத்தில் ஒரு குட்டி யானை மற்ற யானைகளின் கால்களுக்கு இடையே புகுந்து விளையாடியது. அங்கே சிறு தோட்டம். அந்த தோட்டத்தில் ஒரு பட்டாம்பூச்சி மலரில் தேன் எடுத்து கொண்டிருந்தது. யானைக்குட்டி பட்டாம்பூச்சியை பார்த்தது. அதனை பிடிக்க ஓடியது. பட்டாம்பூச்சி பறந்தது. யானைக்குட்டியும் பின்னாலேயே ஓடியது. பட்டாம்பூச்சி வேகமாக பறந்தது. யானைக்குட்டியும் வேகமாக ஓடியது. அம்மாவை விட்டு தூரமாக வந்துவிட்டது. பட்டாம்பூச்சி பறந்து போய்விட்டது. யானைக்குட்டிக்கு பசித்தது. அருகில் பலாமரம் இருந்தது. அதன் அருகே போனது. பலாப்பழத்தை பறித்து சாப்பிட்டது. வயிறு நிறையவில்லை. அடுத்த பழத்தை பறிக்க தும்பிக்கையை நீட்டியது. பழங்கள் உயரத்தில் இருந்தன. பல முயற்சி செய்தும் பறிக்க முடியவில்லை. அருகே வாகை மரம். அந்த மரத்தில் பப்புன் குரங்குகள் விளையாடி கொண்டிருந்தன. அதில் ஒரு குரங்கு யானையை பார்த்தது. பழத்தை பறிக்க யானை முயற்சி செய்து கொண்டிருந்தது. கிளைகளில் தாவி தாவி பலாமரத்திற்கு வந்தது. பெரிய பலாப்பழம் பறிக்க முயற்சி செய்தது. அந்த குரங்கால் முடியவில்லை. கிரே முறை என கத்தியது. 2 குரங்குகள் உதவிக்கு வந்தன. பலாப்பழத்தை பறித்து போட்டன. அதை யானைக்குட்டி சாப்பிட்டதும் அப்போதும் பசி அடங்கவில்லை. தும்பிக்கையை தூக்கி ஒரு பழத்தை காட்டியது. குரங்குகள் சேர்ந்து அந்த பழத்தை பறித்து போட்டது. அந்த பழத்தை உண்டதும் யானைக்குட்டிக்கு பசி அடங்கியது. தன் உடலை வலது இடதுமாக அசைத்தது. தும்பிக்கையை தூக்கி நன்றி என்று சொல்லிவிட்டு ஓடியது. நன்றி, வணக்கம்.